வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் தேசிய சட்டமன்ற செயலாளர்கள் மற்றும் பிரபல குவைத் நடிகரின் குடியுரிமை ரத்து. குடியுரிமை விசாரணைக்கான உச்சக்குழு 2 முன்னாள் தேசிய சட்டமன்ற செயலாளர்கள் மற்றும் ஒரு பிரபல நடிகரின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்திருக்கின்றது. அவரது தந்தை மற்றும் குழந்தைகளின் குடியுரிமையை ரத்து செய்வதற்கான முடிவை தொடர்ந்து நடிகரின் குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பரந்த குடும்ப மதிப்பாய்வை குறிக்கின்றது. குடியுரிமை செயல்பாட்டில் உள்ளதாக கூறப்படும் முறைகேடுகளை தீர்ப்பதற்கான குவைத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் காணப்படுகின்றது. ரத்து செய்வதற்கான காரணங்கள் வெளியிடப்படாமல் இருந்தாலும் குடியுரிமை அமலாக்கத்தில் அரசாங்கத்தின் நெருக்கமான நிலைப்பாட்டை இந்த நடவடிக்கை எடுத்து காட்டுகின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியும் எனவும், இருப்பினும் இதுபோன்ற வழக்குகள் அரிதாகவே ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இந்திய தம்பதியினர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் இன்று அதிகாலையில் மீட்பு. குவைத்தில் இந்தியா கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பாசியாவில் உள்ள பிரபலமான கேரளா சமூக சேவை அமைப்பான கலா அமைப்பின் அலுவலகம் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சூரஜ் மற்றும் பின்சி தம்பதியினரே இன்று 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 வியாழக்கிழமை அதிகாலையில் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். தம்பதியினர் இருவரும் குவைத்திலுள்ள சுகாதார அமைச்சக பணியாளர்களாகும். சூரஜ் சுகாதார அமைச்சகத்தில் செவிலியராகவும், பின்சி பாதுகாப்பு அமைச்சகத்தில் செவிலியராகவும் பணியாற்றி வந்தனர். தகவல் கிடைத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணைகளை தொடங்கியிருக்கின்றனர். அருகில் வசிக்கின்ற நபர்களின் கூற்றுப்படி இந்த ஜோடி ஒருவரையொருவர் குத்தி கொலை செய்து உயிரிழந்ததாக நம்பப்படுகின்றது. சமீபத்தில் இவர்கள் குவைத்துக்கு திரும்புவதற்கு முன்பு தங்களின் 2 குழந்தைகளையும் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருவரும் மாறி மாறி குத்தி கொண்டனரா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்பது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த செய்தி குவைத்திலுள்ள இந்திய சமூகத்தினரை பெரும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து குவைத் காவல்துறை தற்பொழுது முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் பதட்டம் நிலவியுள்ள நிலையில் குவைத் மற்றும் சவுதி நாடுகள் தங்களுடைய கவலையை தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்து வரும் மோதல் குறித்து குவைத் கவலை தெரிவித்துள்ளது. குவைத்தின் நட்பு நாடுகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் மோதலை அமைதியான முறையில் தீர்க்க வேண்டும் என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இரு தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்கவும், மோதலை அதிகரிப்பதை தவிர்க்கவும் சர்வதேச விதிமுறைகள், சட்டங்கள் மற்றும் நல்ல அண்டை நாடுகளான உறவுகளின்படி பிரச்சினையை தீர்க்கவும் அழைப்பு விடுத்துள்ளது. நேற்று குவைத் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா யஹ்யா பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இசாக்தாருடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். இதேபோல் சவுதி வெளியுறவுத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய குடியரசுக்கும் பாகிஸ்தான் குடியரசுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் எல்லை பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும் துப்பாக்கி சண்டைகள் குறித்து சவுதி அரேபியா தனது கவலையை வெளியிட்டுள்ளது. இரு நாடுகளும் பதற்றத்தை தணிக்கவும், ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் பிரச்சினைகளை தீர்க்கவும், நல்ல அண்டை நாடுகளுடனான உறவுகளை நிலைநிறுத்தி இரு நாடுகளின் மக்கள் மற்றும் பிராந்திய மக்களின் நலன்களுக்கு சேவை செய்யும் வகையில் நிலைத்தன்மை மற்றும் அமைதியை நோக்கி செயல்பட வேண்டும் என்றும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை சமூக தீர்வு சமரசம் பேச தயாராக உள்ளதாக, இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் போக்கு கவலை அளிப்பதாக ஐநா சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர்களை தனித்தனியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர் பேசியிருக்கின்றார். இதற்கிடையில் காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் 26 அப்பாவி இந்தியர்களை கொன்றதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் வெடித்திருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு எதிராக வலுவான பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.65 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.96 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.60 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.51 குவைத் தீனார்களாகும்.
குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 276.22 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 979.53 இலங்கை ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 397.55 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.